வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிச்சனில் ஒரு வாஸ்து. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிச்சனில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம், பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கிறது, அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து சில்வர் இல்லை கிளாஸ் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பாத்திரங்கள் வச்சா போதும். நிறைய பாத்திரங்கள் வைக்கிறது, நம்ம கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க வீட்டுக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் நிறைய பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை தேவையில்லாத பாத்திரங்கள், தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாமே வந்து அகற்ற பாருங்க. அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஓவராக ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க எந்த பொருளும். இப்போ நேற்று கொண்டு வந்திருக்கு, ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தது வேஸ்ட்டாக போச்சு, வேஸ்டானா வேஸ்ட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ணாதீங்க, மறுநாள் யூஸ் பண்ணாதீங்க. நேற்று ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பவும் சூடு பண்ணாதீங்க. அந்த மாதிரி பொருட்களை எரிஞ்சிருங்க. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கோர்னர் நம்மளோட அக்னி மூலையில் டாய்லெட் வேண்டாம். ஓகேங்களா? நிறைய பேர் வச்சுருப்பாங்க வெளியில், ஆனாலும் அது வந்து ஒரு மனதுக்கு ஒரு தாக்கம், இருக்கிற லேடிஸுக்கு அங்கே ஒரு தாக்கம் கொடுக்கும். அதே மாதிரி தான் அக்னி மூலையில் ஒரு குழி தோண்டி நம்ம வந்து நம்மளோட வேஸ்ட் எல்லாம், கழிவுகள் எல்லாம் அங்கே இறக்குறது. சின்ன குழி கூட அங்கே குழிக்க வேண்டாம், அக்னி மூலையில் குழிக்க வேண்டாம். மேக்சிமம் அக்னி மூலை கொஞ்சம் திறந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, வெளிச்சம் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. இல்லை அந்த இடம் இல்லைன்னா நீங்கள் சமைக்கும் போதும் கூட திறந்து வச்சுக்கோங்க, அந்த டோரெல்லாம் கொஞ்சம் திறந்து வச்சுருங்க, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்டு வாலை ஒட்டி இருக்கிற அந்த இடம், ஓகேங்களா, சவுத் ஈஸ்டோட அக்னியோட பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டு வாலோ பக்கத்தில் நீங்கள் போய் ஏதாவது பொருட்களை ஹெவி வெயிட்டாக வச்சிடாதீங்க. ஓகேங்களா? நன்றி, நமஸ்காரம்.